அஸ்ஸலாமு அலைக்கும். அடிக்கடி வெளியே போய் சீஸ் கேக் சாப்பிட்ற ஆளா நீங்க? அப்போ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்காக தான். இதை சாப்பிட்டுட்டு இனிமே வெளியே போய் சீஸ் கேக் சாப்பிடவே மாட்டீங்க. எப்படி சிம்பிளா வீட்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். செர்ரி கம்போட் பண்றதுக்கு செர்ரிஸ், கொஞ்சமா சுகர் சேர்த்து, லெமன் ஜூஸும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஜாம் மாதிரி பண்ணி எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு 1 மந்த் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் பிஸ்கெட் அண்ட் பட்டர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைஸ் டைம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம். அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட மெல்டட் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சீஸ் கேக் மோல்டில் செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இன்னொரு பவுலில் ஒயிட் சாக்லேட், அகர் அகர் பவுடர், விப் க்ரீம், வெனிலா சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அவனில் வச்சு பாயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேனில் வச்சு கூட பாயில் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டென்ஸ்டு மில்க், பன்னீர் சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோல்டில் ஊற்றிட்டு ஒரு 4 hours வந்து அப்படியே விட்டுருங்க ஃப்ரிட்ஜில். நார்மல் ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், அப்படி இல்லைனா கேப்ஷனில் இருக்கும். சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. மேலே செர்ரிஸ் போட்டு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். பன்னீர் போட்டுக்கிறதுனால ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அடிக்கடி ரெஸ்டாரண்ட் போய் டெசர்ட் சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.